3 ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து ரூபாய் 183 இருக்குது. அதில் 5% ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்த அசலோட மதிப்பு என்ன? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வித்தியாசத்துக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? 3 இயர்ஸ்னா ஒரு ஃபார்முலா, 2 இயர்ஸ்னா ஒரு ஃபார்முலா. 2 இயர்ஸ்னா என்ன ஃபார்முலா? P × R/100 ஹோல் ஸ்கொயர் வரும். இது 3 இயர்ஸ்னா என்னன்னா P × R/100 ஹோல் ஸ்கொயரோட இன்ட்டு 3 + R/100 ஆட் பண்ணணும். சரி, மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன இருக்குது? இதில் 3 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் இருக்குது, R இருக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பியோட பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிரும். அதே தான் பண்ண போகிறோம். இங்கே 183 = பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. ஆருக்கு பதிலாக 5/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + 5/100. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 1 5 2 10. அதே தான் 1 5 2 10. ஸோ 20. 1/20 ஸ்கொயர்டு. அப்போ P / 400 வருமா? P / 400 கிடைக்கும். இன்ட்டில் என்ன கிடைக்குது? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. 60 + 1 61 / 20 கிடைக்கும். ஸோ இது இந்த சைடு கிடைக்குது. இந்த சைடு 183. இப்போ நம்ம P மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ அப்போ P = 183 × 20 × 400 / 61. 61 3 டைம்ஸ் அடித்தோம்னா இது கேன்சல் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ 4 2 8 3 24. ஸோ 24,000. எங்கேயோ ஒரு 0 அடிக்காமல் விட்டுருக்கேன். ஸோ இல்லை கரெக்டாக 3 0 தான் வருது. ஸோ 24,000. ஸோ ஆன்சர் வந்து 24,000. ஸோ இங்கேயுமே கால்குலேஷன் தான் இருக்குது. கால்குலேஷன் கரெக்டாக போட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும்.